ஹாய்ங்க. இது வந்து இஞ்சி சின்ன துண்டு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, 2 வெங்காயம் வந்து இந்த மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கடலை மாவு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா எல்லா பொருளுமே போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் கொஞ்சோண்டு சோடா மாவு கலந்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. லைட்டாக வந்து ஒரு சிட்டுக்கு அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் வந்து எந்த கலரும் இதில் சேர்க்கறது கிடையாது, மிளகாத்தூளும் சேர்க்கலை. ஏன்னா வந்து இதில் பச்சை மிளகா வந்து நிறையா போட்டிருக்கோம், அதுவே இதுக்கு போதுமானது. இந்த கண்டென்ஸ்ட் பாருங்கள், இந்த பதத்துக்கு எடுத்துக்கணும். போட்டால் இங்கே பாருங்கள், ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கோங்க. அது எப்படி போட்டு பாருங்கள், நம்ம கலரே போட தேவையில்லைங்க. இந்த மாதிரி நல்லா வேகட்டும். இன்னும் இந்த மாதிரி அடுப்பில் வந்து எண்ணெயில் போட்டோன்னே கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஆகட்டும், சிம்மில் வச்சா தான் உள்ளேயும் நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா செவந்துச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ ரவுண்டாக எல்லாமே ஆந்திராவில் நாங்கள் போடுற மாதிரி காட்டுறேன். சும்மா அது தூவிட்டுற மாதிரி போட்டுக்கோங்க. இது பேர் மெத்த பக்கோடி. இது வச்சு நம்ம புளிக்குழம்பு கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். சாம்பார், அப்புறம் வந்து ரசத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சைஸில் போட்டுக்கோங்க. பாருங்க, நான் பெரிய சைஸ்லவும் வச்சுருக்கேன், இந்த மாதிரி சின்ன சைஸில் வச்சுருக்கேன். பாருங்க, வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள்.